இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு சூப்பரான பழ அறுவடை தாங்க. என்ன அறுவடைன்னு சொல்லி பழத்தை பார்க்கும்போதே தெரியுதாங்க. நம்ம மாடி தோட்டத்தில் முதல் முறையாக ட்ராகன் ஃப்ரூட் வந்து அறுவடை பண்ண போகிறாங்க. ட்ராகன் ஃப்ரூட் இந்த பழத்தை பறிக்கிறதுக்கு மனசே இல்லைங்க. லாஸ்ட்டில் பறிக்க வேண்டிய சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழம் நல்லா பழுத்து வெடிச்சு போச்சு. அதுவும் இல்லாமல் நல்லா எறும்பு ஏறிடுச்சுங்க உள்ளுக்குள்ளே. ஆனால் இந்த பழத்தை பூவாக்கி காயாக்கி பழமாக்கி இதை பறித்து சாப்பிட்றதுக்குள்ளே நம்ம சாப்பிட்றோமோ என்னமோ உள்ளே இருக்க எறும்பு தாங்க நிறையா சாப்பிட்றது. மொட்டுன்னு வைக்க ஆரம்பித்த நாள்லேருந்து இன்னி வரைய ஏறின எறும்பு இறங்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. அந்த அளவுக்கு எறும்பு டெய்லியும் நானும் என்னென்னமோ பண்ணி பார்ப்பேன். ஆனால் எறும்பு வந்து ஏறுறதை விடவே விடாது. கையெல்லாம் கடிச்சு வச்சுதுங்க. அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே நிறையா எறும்புகள் வந்து இருந்துச்சு. சரி பரவாயில்ல, எறும்பு சாப்பிட்ட மிச்சத்தை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேர்த்திக்கிட்டாச்சுங்க. இந்த பிளான்ட் வந்து நான் ஒரு கண்காட்சிக்கு போயிருந்தப்போ வாங்கியிருந்தேங்க. ஆனால் இது வந்து நாங்கள் கேட்டது பிங்க் அப்படின்னு தான் கேட்டோம். அவங்களும் பிங்க் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இது என்ன பழமாக இருக்குமோ? நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, நாங்கள் வாங்கினது வந்து பிங்க்காக இருந்துச்சு, ஆனால் எங்களுக்கு பழம் வரும்போது வந்து ஒயிட் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நினச்சி சரி வேறு கலராக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தோம். என்ன கலராக இருக்கும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டில் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வந்து நல்ல ஒரு பிங்க் கலரில் தான் எங்களுக்கு பழம் கிடச்சிச்சிங்க. பிங்க்லேயுமே இது ஒரு மாதிரி பிங்க்குங்க. இந்த வாடாமல்லி கலர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த கலரு பிங்க்கு. டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பழத்தை வந்து நல்லா பழுக்க விட்டு பறிச்சிருக்கிறோம். வெடிச்சு போச்சு. அந்தளவுக்கு நல்லா பழுக்க விட்டு வந்து பழத்தை பறிச்சிருக்கிறதுனால டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து கடையில் ஒயிட் கலர் ட்ராகன் வந்து வாங்கி சாப்பிட்ருக்குறோம். ஆனால் வந்து அது அவ்வளோவா வந்து இனிப்பு இல்லை. ஆனால் இதுவுமே இனிப்பு இருந்துச்சு, நல்ல ஒரு இனிப்பு. எறும்பு பைப்பில் பாருங்கள் உள்ளே வரை இறங்கி வேலையை பார்த்துருக்குறேன். அவனையுமே வந்து வெட்டி எரிஞ்சிட்டு பழத்தை வந்து சாப்பிட்டுட்டோம். சொல்லுவாங்கல்ல, குருவி கொத்துன கொய்யாப்பழம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த எறும்பு பைப்பில் சாப்பிட்ட மிச்சம் மீதி நம்மளுக்குமே வந்து டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொட்டு வந்து நிறையா வந்துச்சுங்க. இப்படி ஒரு 4-5 மொட்டு வந்திருக்கும். 4-5 மொட்டில் ஒரே ஒரு பூதாங்க வந்து பெருசாச்சு. மற்ற எல்லாமே வந்து குட்டியாக இருக்கும்போதே வந்து கருகி போயிடுச்சு. 2 பிஞ்சு வந்துச்சு. அதில் 1 வந்து வெம்பி போச்சு. இது 1 தான் வந்து நல்லா பெருசாக இருந்துச்சு. இந்த ட்ராகன் ஃப்ரூட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.